அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا ابن مريم وأمه آية وآويناهما إلى ربوة ذات قرار ومعين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لا تفرقوا بين الأنبياء. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தந்து நம் பாவங்களை பிழைகளை பொறுத்து துன்யாவிலும் நாளை உஹ்ராவிலும் சிறந்த நற்பதவியை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் குடும்பங்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான நல்வாழ்வையும் கடைசி வரை அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் கையேந்தாமலும் கண்ணியமாக அல்லாஹ் நம் யாவரையும் வாழச் செய்வானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் ஜியாராவிற்கும் செல்லுகிற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. இந்த மண்ணை விட்டு மறைவதற்கு முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அதுவே நம்முடைய கடைசி வார்த்தையாக மாறி நிம்மதியோடும் ஆனந்தத்தோடும் சொர்க்கத்தை கண்டுவிட்டோம் என்கின்ற திருப்தியோடும் நம் உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, நம்முடைய சகோதர சமயத்தைச் சேர்ந்த கிறித்துவ நண்பர்கள் இன்று புனித வெள்ளி என்கின்ற பெயரிலே அவர்களுடைய முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இதை நினைத்து கொண்டாடி வருகிறார்கள். இந்த நேரத்திலே ஒரு முஸ்லிமாக முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களை எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்கள் என்கின்ற அடிப்படையிலே எந்த இறை தூதரை புரிதலில் ஏற்பட்ட கோளாறினால் இறைவனுக்கு நிகராக ஆக்கிவிட்டார்களோ அந்த ஈசாவை பற்றி, ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி நம்முடைய நம்பிக்கை, திருக்குரானில் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் என்ன பேசுகிறான், அவர்கள் உள்ளபடியே சிலுவையில் அறையப்பட்டார்களா, மீண்டும் அவர்களுக்கு இந்த உலகத்திலே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டா என்பதையெல்லாம் பற்றி இன்றைக்கு நாம் இந்த ஜும்மாவுடைய உரையின் வழியாக பார்க்க இருக்கிறோம். ஆரம்பமாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த விஷயம், உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாரும் ஒரே ஜோதியிலிருந்து வந்தவர்கள், அல்லாஹுவை உலகத்திற்கு எடுத்து சொல்ல வந்தவர்கள். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை வந்த நபிமார்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகள், இறைவனின் தூதுவர்கள். எனவேதான் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் சில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை கொண்டு. அதிலே ஒன்று ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு, வேதங்களை கொண்டு, ஏஞ்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்களை கொண்டு, ருசுலிஹி உலகத்தில் அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த நபிமார்களை கொண்டு நாங்கள் நம்பியிருக்கிறோம், இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுமே இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுக்கு இடையிலே பாரபட்சம் பார்க்கக்கூடாது. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி, திருக்குரானுடைய பக்ரா என்கின்ற அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், உண்மையான மூமின்களை எப்படி சொல்வார்கள் என்றால், லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி, ரசூல்மார்களில் யாரையும் நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம். இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவர்தான் உசத்தி,
இவர் கொஞ்சம் மதிப்பு குறைவானவர் என்ற பாகுபாடெல்லாம் நாங்கள் காட்ட மாட்டோம் என்று உண்மை மூமின்கள் சொல்வார்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. யூதர்கள் நிறைந்து வாழ்ந்த பகுதி மதீனா. முஹம்மது ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாகவே அங்கே யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். சொல்லப்போனால் மதீனாவினுடைய மார்க்கெட் யூதர்களின் கைகளிலே இருந்தது. வியாபாரத்தினுடைய அந்த பிடிமானம் யூதர்களின் கையில் இருந்தது. காலப்போக்கே அது மாறியது. முஸ்லிம்கள் வந்து அந்த மார்க்கெட்டை தங்கள் கைகளிலே வென்றெடுத்தார்கள். நேர்மையோடும் உண்மையோடும் விசுவாசத்தோடும் அவர்கள் தங்களிடத்திலே வியாபாரம் செய்ய வந்த மக்களை அணுகினார்கள். அதனால் குறுகிய காலத்திலேயே வளர்ச்சி கண்டார்கள். நம்மள நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் குறுகிய காலத்தின் வளர்ச்சி என்பது குறுக்கு வழியில் சம்பாதித்தாதான் என்று. கிடையாது. நேர்மையான வரியிலும் குறுகிய காலத்தில் வளர்ச்சி அடைய முடியும். அந்த வளர்ச்சியை மதீனாவின் மார்க்கெட்டை கையில் வைத்திருந்த யூதர்களை அடித்தென்றால் அவர்களை வாயில் அடித்தல்ல, அவங்களுடைய வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல்ல நிறைய குளறுபடிகள் இருந்தது, நிறைய பொய்கள் இருந்தது, பித்தலாட்டங்கள் இருந்தது. உண்மையாக நேர்மையாக சத்தியத்தோடு மக்கள் நலனோடு ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பாட்டோடு முஸ்லிம்கள் மதீனாவை வந்து வியாபாரம் செய்தார்கள். குறுகிய காலத்திலேயே மதீனாவினுடைய மார்க்கெட் முஸ்லிம்கள் கையில் வந்துச்சு. இப்போ மதீனாவிலே வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் ஒரு அன்சாரி நபித்தோழர். அன்சாரி நபித்தோழர் என்றால் மதீனாவை சொந்த பூர்வீகமாக கொண்டவர்கள், மதீனாவாசி. அவர்கிட்ட ஒரு யூதர் ஏதோ ஒரு வியாபாரம் விஷயமாக பேச வந்தார், பொருள் வாங்க வந்தார். பொதுவாக பொருள் வாங்கக்கூடியவர் விற்கக்கூடியவர்களுக்கு இடையிலே பார்கெயின் நடக்கும், பேச்சுவார்த்தை நடக்கும். கொஞ்சம் கூட்டித்தாங்க இவர் சொல்லுவார், கொஞ்சம் குறைச்சி கொடுங்க வாங்குறவர் சொல்லுவார். இந்த மாதிரி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த வந்த யூதர் வாங்க வந்தவர் சொன்னார், வல்லதி இஸ்தஃபா மூசா அலல் பஷர், மனிதர்களிலே மூசாவை அல்லாஹ் நபியாக தேர்வு செய்தானே அவர் மீது சத்தியமாக நான் இத்தனை காசுக்கு மேல் கூட்டி தரவே மாட்டேன் என்று சொன்னார். சத்தியம் செய்யும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமை இழுத்து அவரை அல்லாஹ் தூதுவராக அனுப்பினானே அவரின் மீது சத்தியம் என்று சொன்னார். உடனே அங்கிருந்த அன்சாரி சஹாபி, வல்லதி இஸ்தஃபா மூசா அலல் பஷர் வன் நபியு பஅத அதுஹுரினா, நாங்கள் வாழுகிற இந்த சமகாலத்திலே முகம்மது நபி ஹயாத்தோடு இருக்கும் பொழுது நீ என்ன மூசாவை எழுது சத்தியம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை கொடுத்து விட்டார். வந்த அந்த யகூதியை, அந்த யூதரை அன்சாரி சஹாபி ஓங்கி ஒரு அறை கொடுத்தார். அறையை வாங்கிட்டு கன்னத்தை தடவிட்டு நேர யூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போனார். போய்விட்டு இதை ஒரு வழக்காக தொடுத்தார். இறை தூதரவர்களே, முகம்மது அவர்களே, நான் உங்களை நம்பியிருக்கக்கூடிய ஒரு தோழர் இடத்துல போய் இந்த மாதிரி வியாபாரம் பேச போனால் எங்களுக்கு பிடித்தமான மூசாவை நாங்கள் அவர்களின் பெயரை சொல்லி சத்தியம் செஞ்சோம். ஆனால் இவர் அதை பிடிக்காமல் என்னை அடிச்சிட்டாரு. என்ன, முகமது நபி உயிரோடு இருக்கும்பொழுது மூசாவை எழுத்து நீ சத்தியம் பண்ணுறியா? முகம்மதின் மீது அல்லவா சத்தியம் பண்ணணும், முகம்மதை இறை தூதராக அனுப்பி அல்லாஹ்வின் மீது அல்லவா சத்தியம் பண்ணணும், அப்படிலாம் சொல்லணும், எப்படி நீ மூசாவை சொல்லலாம் என்று என்னை பிடித்து ஒரு அடி கொடுத்து விட்டார் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த யூதர் சொன்ன பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது சொன்ன வார்த்தை, நல்ல சீடர் இவர், நமக்காக வேண்டி பரிந்துரை செய்திருக்கிறார், சரிதானே, ஏன் பேரை சொல்ல வேண்டியதானே, மூசாவை ஏன் இப்போ சொல்லணும், அவருக்கு கொடுக்கப்பட்ட அருள் வேதமும் இப்பொழுது இல்லை, அவரும் இப்பொழுது இல்லை, நான் தானே ஹயாத்தா இருக்கேன், நான் தானே இறுதி தூதர் என்று அவர் சொன்னதற்கு இணையாக பெருமானார் பேசல. ரசூலுல்லாஹ் அப்போ சொன்ன வார்த்தை தான் லா துஃபர்ரிகு பைனல் அம்பியா, நபிமார்களுக்கு மத்தியிலே நீங்கள் தஃப்ரீக் செய்யாதீர்கள், பிரித்து பேசாதீர்கள். அவங்கள விட்டுட்டியா இவங்கள சொன்னேன், இவங்கள விட்டுட்டியா அவங்கள சொன்னேன், அவங்க தானே வசதி இவங்க தானே வசதி என்றெல்லாம் நீங்கள் பிரித்து பேச தேவையில்லை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த ஹதீஸ் நீளுது. இன்னும் சில செய்திகள் அதிலே வருகிறது. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பற்ற தலைவராக மட்டுமல்ல, தன்னோடு அனுப்பப்பட்ட நபிமார்கள், தனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் எல்லாம் ஒரே ஜோதியிலிருந்து வந்தவர்கள் தான். எனவே எங்களுக்கிடையில் நீங்கள் பிரிவினை காட்டாதீர்கள், எங்களுக்கிடையில் ஏற்றத்தாழ்வு காட்டாதீர்கள், எங்களுக்கிடையிலே பாகுபாடு காட்ட வேண்டாம் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் அடித்ததுக்கு அதற்கு அடுத்து நஷ்ட ஈடு கொடுக்க சொன்னாங்கிறது தனிக்கதை.
முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லா நபிமார்களையும் ஒரே அளவில் தான் பார்ப்போம். அவர்களுக்கிடையில் சில வித்தியாசங்கள் உண்டு, அந்தஸ்தால் வித்தியாசங்கள் உண்டு. சில நபிமார்களை அல்லாஹ் நேரடியாக பேசியிருக்கிறான். சில நபிமார்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வேதங்களை கொடுத்திருக்கிறான். சில நபிமார்களுக்கு ஏடுகளை கொடுத்திருக்கிறான். சில நபிமார்களை நேரிட்டு சந்தித்திருக்கிறான். இப்படி எல்லாம் சில வித்தியாசங்கள் அவர்களுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு இருக்கிறது. ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் என்ற அடிப்படையிலே நாம் எல்லா நபிமார்களையும் ஒரே பார்வையில் தான் பார்ப்போம். அவர்களிடத்திலே எந்த வேற்று வித்தியாசமும் காண மாட்டோம். ஒருவரை உயர்த்தி இன்னொருவரை தாழ்த்தி அந்த மாதிரியான பார்வை நமக்கு கிடையாது என்பதை நாம் ஆரம்பத்தில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே ஈசா நபி நமக்கு அனுப்பப்பட்ட நபியாக இல்லாவிட்டாலும் இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் ஒருவர். 4 வேதங்களில் ஒரு வேதமாக இருக்கக்கூடிய இஞ்சில் எந்த வேதத்தினுடைய அந்த வேதம் அளிக்கப்பட்ட இறை தூதர் என்பதை நாம் இங்கே முதன்மையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஈசா நபியை பற்றி குர்ஆனிலே சற்றேறக்குரிய 24 இடங்களிலே அல்லாஹ் திரும்ப திரும்ப பேசுகிறார். அவர்களின் தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி தனி அத்தியாயம் இருக்கிறது. இவர்களின் குடும்பம் ஆலு இம்ரான், இம்ரானின் குடும்பத்தினர்கள். இம்ரானின் குடும்பத்தில் வந்தவர்கள் தான் மரியம், இம்ரானின் நேரடியான பிள்ளை, பெண் பிள்ளை. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்தவர் தான் ஈசா. இப்ப இந்த குடும்பத்தை பற்றி தனி அத்தியாயத்திலே அல்லாஹ் பேசுகிறான். ஏன்? மரியமினுடைய சிறிய தகப்பனார் ஜக்கரியா, அவர்களுக்கு பிறந்த பிள்ளை யஹ்யா, இவர்களை பற்றி இறைவேதம் பேசுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து என்னென்ன மாதிரியான அற்புதங்கள் வெளிப்பட்டது, இதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அவர் இந்த சமூகத்திற்கு என்ன சேவையாற்றினார், அந்த சமூகத்திற்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன மாதிரி விஷயங்களை எடுத்து வைத்தார், குர்ஆன் பேசுகிறது. உண்மையிலேயே ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டார்களா அல்லது வானளாவ அளவிலே உயர்த்தப்பட்டார்களா, குர்ஆன் சொல்கிறது. சரி, வானளாவிய முறையிலே உயர்த்தப்பட்டால் அவர் திரும்பி வருவாரா? வருவார் என்றால் எங்கே வருவார், எப்போது வருவார், வந்து எத்தனை ஆண்டுகள் வாழ்வார், என்ன செய்வார் என்பது உட்பட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு விளக்க உரியாக வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி ஒரு தெளிவான பார்வையை இஸ்லாம் வைக்கிறது. ஜீசஸ் என்றால் யார், ஈசா இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்களே அவர்கள் என்றால் யார் என்பதை குறித்து குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகான ஒரு பார்வையை நமக்கு முன்வைக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அற்புதத்தின் அலிகலன், அந்த பெண்மணி. குத்ரத்தை இலாஹி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை வெளிக்காட்டுவதற்கு தேர்ந்தெடுத்த ஒரு நபர் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம். உலகம் நம்புகிறது, நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆணும் பெண்ணும் இணைய வேண்டும், அவர்களுக்கு இடையிலே உறவு ஏற்பட வேண்டும், அதற்கு பிறகு பெண்ணின் கருவறைக்குள்ளே அந்த கருமுட்டை செல்ல வேண்டும், அதற்கு பிறகு சில காலங்கள் அங்கே தங்க வேண்டும், பல பரிணாமங்கள் மாற்றமடைய வேண்டும், அதற்கு பிறகு குழந்தை வெளியே வர வேண்டும். இதுதான் உலகத்திலே அறிவியலும் மருத்துவமும் சொல்லுகிறது. ஆனால் இது எதுவும் இல்லாமல், ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணின் வயிற்றுக்குள்ளே அந்த கருவறைக்குள்ளே கருமுட்டையை கொண்டு செல்ல முடியும், அங்கே வைத்து அந்த குழந்தையை உருவாக்க முடியும். ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். இறைவன் நாடினால் அதுவும் சாத்தியம் என்பதை நிரூபித்து காண்பித்த இடம்தான் மரியம் என்கின்ற பெண்மணி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு திருமணமாகவில்லை. பைத்துல் முகத்தஸில் வைத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமினுடைய பராமரிப்பிலே வளர்க்கப்பட்டவர், உருவாக்கப்பட்டவர். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்ததற்கு பிறகு அல்லாஹ் விரும்பினான் இந்த பெண்ணிடத்திலிருந்து ஒரு அதிசயத்தை, ஆச்சரியத்தை, உலகத்தில் யாராலும் செய்து காட்ட முடியாத ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று. அதுதான் இந்த பெண்ணுக்கு ஆண் துணையின்றி ஒரு குழந்தையை தர வேண்டும். ஜிப்ரீலை அனுப்பி வைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை மரியம் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தார்கள். யார் நீங்க என்று ஹஜ்ரத் மரியம் விசாரிக்கிறார். இன்னமா அன ரசூலு ரப்பிக், உன் ரப்பிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதுவர் நான், எனவே பயப்பட வேண்டாம். லி அஹபலக்கி குலாமன் ஜக்கியா, ஒரு பரிசுத்தமான ஒரு குழந்தையை உங்களுக்கு தரத்தான் நான் வந்திருக்கிறேன். உங்கள் வயிற்றிலிருந்து ஒரு பரிசுத்தமான குழந்தை பிறக்கப் போகிறது, அது பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு போகவும் அது உங்கள் வயிற்றிலே உருவாவதற்கான வழியை ஏற்படுத்தி தரவும் தான் என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். காலத் அன்னா யகூனு லி குலாமும்
வலம் யம்சஸ்னி பஷருன் வலம் அகு பகியா, எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும்? எந்த ஒரு ஆணும் என்னை தொட்டு கூட பார்த்ததில்லையே, என் பக்கம் நெருங்கியது கூட இல்லையே. உலகத்தின் இயல்பு ஆணும் பெண்ணும் இணைந்தால் தானே குழந்தை. யாரும் என் பக்கம் நெருங்க கூட இல்லையே, எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும் என்று வெள்ளந்தித்தனத்தோடு மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்க, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அல்லாஹுவின் வஹியை ஓதி காண்பித்தார்கள். கால கதாலிக் கால ரப்புகி ஹுவ அலைய ஹய்யின், அல்லாஹ்விற்கு இது ரொம்ப லேஸ், அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். வலி நஜஅலஹு ஆயத்தல் லின்னாஸி வரஹ்மத்தம் மின்னா, உங்கள் மூலமாக ஒரு அத்தாட்சியை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தன் புறத்திலிருந்து அருளாக உங்களுக்கு இதை தருகிறான். எனவே இது முடிவு செய்யப்பட்டு விட்டது என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹுவின் ரூஹை அவர்களுடைய அந்த கருவறைக்குள்ளே ஊதிவிட்டார்கள். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது கருதரித்து விட்டார். மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேசியிருக்காங்க. ஹதீஸிலே வந்திருக்கிறது, புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஆண்களிலே பல நபர்கள் பரிபூர்ணத்துவத்தை அடைந்திருக்காங்க, பெண்களில் ஒரு சிலரை தவிர்த்து அந்த உயர்நிலையை அடையவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த ஒரு சிலர் யார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டினாங்க. யார் என்றால், ஒன்று ஆசியா இம்ராஅத் ஃபிரௌன், ஃபிரௌனின் மனைவி ஆசியா, மரியம் பின்த் இம்ரான், இம்ரானின் மகள் மரியம், ஹதீஜா பின்த் ஹுவைலித், ஹுவைலிதின் மகள் ஹதீஜா என்னுடைய மனைவி, வ ஃபதுலு ஆயிஷத்தி கசாயிரின் நிசாஇ கஃபதுலி சரீதி கசாயிரி தஆமி, உணவுகளிலே சரீத் என்ற உணவுக்கு எப்படி அரபுகளிடத்திலே தனித்துவம் இருக்கிறதோ அந்த மாதிரி பெண்களிடத்திலே தனித்துவமானவர்கள், தனித்தன்மை மிக்கவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 பெண்களையும் பட்டியல் போட்டாங்க. இந்த 4 பெண்களும் பரிபூரணத்துவம் அடைந்தவர்கள், ஆகச்சிறந்த பெண்கள், முன்மாதிரியான பெண்கள், இஸ்லாமிய வரலாறு தூக்கி பிடிக்கக்கூடிய ஆகச்சிறந்த பண்புகளையும் குணங்களையும் நல்ல உயர்ந்த தன்மைகளையும் கொண்ட பெண்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இந்த 4வரில் ஒருவராக மரியம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தேர்வு செய்து அவர்களின் வழியாகத்தான் ஈசா நபியை அல்லாஹ் கொடுத்தான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தந்தது தன்னுடைய அத்தாட்சியாக அல்லாஹ் தந்தான். தான் இருக்கிறேன் என்பதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்தான். அத்தோடு ஈசா நபி பிறந்தது ஆச்சரியம். பிறந்ததற்கு பிறகு குழந்தை பருவத்திலே அல்லாஹ் பேச வைத்தான். சூரா மரியமிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான், நான் எப்படி போகிறது ஊருக்கு? என்னைய போனால் 4 பேர் 4 மாதிரி பேச மாட்டாங்களா? ஆண் துணை இல்லாமல் முறையாக திருமணம்லாம் முடிக்காமல் ஒரு சிறந்த குடும்ப பாரம்பரியத்தில் பின்னணியில் உள்ளவங்க நான், என்னைய ஊர் எதுவும் பேசாதா? நான் என்ன பண்ணுறது என்று அல்லாஹ்விடத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொன்னா, நீ பேச வேண்டாம், நான் பேச வைப்பேன். அல்லாஹ், நீ ஒன்றும் சொல்லாத, உன்னை நோக்கி கேள்விகள் வந்தால் நீ பதில் சொல்ல வேண்டாம், குழந்தையை நோக்கி கை காட்டு, குழந்தையை நோக்கி கை காட்டு, நான் பார்த்துக்கிறேன். நல்லா சொன்னான். உள்ளே நுழைகிறார்கள் ஊருக்குள்ளே. ரொம்ப பாரம்பரியமான குடும்பம் இம்ரான், ரொம்ப சிறப்பிற்குரிய பெயர். நம்மிலே பலருக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அல்லவா? இம்ரான் தான் பைத்துல் முக்கத்தஸின் பொறுப்புதாரியாக இருந்தார், அந்த ஊருக்கு தலைவராக இருந்தார், எல்லோராலும் மதிக்கப்படுகிற உயர்ந்த இடத்திலே அவர் இருந்தார். எனவேதான் அவருக்கு பிறந்த பிள்ளையை யார் வளர்ப்பது என்று போட்டி ஏற்பட்டது. நாங்கள் தான் வளர்ப்போம். எல்லாரும் முன் வந்தாங்க. ஏன்னா ஊர் தலைவருடைய பிள்ளை, அவர் சிறந்த பண்புக்குள்ளவர், சிறந்த தன்மைக்கு உள்ளவர், மிகச்சிறந்த மனிதர். மனிதர்களில் இப்படியான மனிதர்கள் வாழ்வது அரிதிலும் அரிது. அந்த அரிதில் கட்டுப்பட்டவர் தான் இம்ரான். எனவே நாங்கள் தான் வளர்ப்போம் என்று போட்டி நடந்தது. கடைசியில் அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தான். இப்போ இந்த இம்ரானின் பிள்ளை மரியம், அவங்க அம்மாவும் சாதாரண ஆள் கிடையாது, ஹன்னா அம்மா ரொம்ப சிறப்பிற்குரியவங்க. அவங்களுக்கு சொந்தக்காரங்களாக வரக்கூடிய ஜக்கரியா சிறப்பிற்குரியவர், அவரும் இறை தூதர். அவருக்கு பிறந்த பிள்ளை யஹ்யா, இதெல்லாம் சிறப்பான குடும்பத்தில் கட்டுப்பட்டவங்களாச்சே, எப்படி போகிறது என்று கேட்டாங்க அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் சொன்னா, நீ பேசக்கூடாது, நீங்கள் பேசாதீங்க, பிள்ளையை கை காட்டுங்கன்னா. உள்ளே நுழைகிறார்கள். நுழைந்த உடனேயே கேட்டார்கள், யா உக்த ஹாரூன் மாகான அபூ கிம்ரா அசௌஇம் ஒமாக்கானத் உம்முக்கு பகியா, ஹாரூனின் சகோதரியே, ஹாரூன் என்பவரும் நபி, அவங்க சகோதரி நீங்க. அது மட்டுமல்ல, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் எவ்வளவு சிறப்பிற்குரிய மனிதர்கள், எவ்வளவு பண்புக்குரிய மனிதர்கள், எவ்வளவு நல்ல நடத்தைக்கு சொந்தக்காரங்க.
அந்த வீட்டில் பிறந்த பிள்ளையா நீ இப்படி தப்பு பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தப்பான முறையில் உறவு ஏற்பட்டதுனால தான் உனக்கு இப்போ வயிற்றுல கரு, அந்த கருவின் வெளிப்பாடு தான் கையில் இப்போ குழந்தை, என்ன இப்படி பண்ணி போட்டிய என்று எல்லாம் வார்த்தைகளால் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமை சுட துவங்கும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேசல, கை காட்டினாங்க பிள்ளையை பார்த்து. அவங்க கேட்டாங்க, நாங்கள் என்ன குழந்தைகிட்டயா பேசணும்? குழந்தை எப்படி பேசும்? அது எப்படி குழந்தைகிட்ட பேச முடியும்? அப்போ தான் அல்லாஹ் பேச வச்சான். ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை நோக்கி கை காட்டினார்கள். குழந்தை பேசியது, கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா, நான் அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தரப்போகிறான், தந்து விட்டான். வஜஅலனி நபியா, என்னை நபியாகவும் அறிவித்து விட்டான். எனவே எங்கள் அம்மாவை யாரும் நீங்கள் குறை சொல்லாதீங்க. என்னை பெத்த தாய் 10 மாற்று தங்கம், அவ்வளவு தூய்மையானவங்க, பத்தினி. அந்த அம்மாவை யாரும் நீங்கள் விரல் நீட்டி கூட பேச முடியாது. அந்நிய ஆண்களின் பார்வை கூட அந்த பெண்ணின் மீது பட்டது கிடையாது, அவ்வளவு பரிசுத்தமானவங்க. எனவே நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும், குழந்தையாக இருக்கக்கூடிய என்னை இறைவன் பேச வைத்திருக்கிறான். உலகத்தில் நடப்பது இது சாத்தியமற்றது, ஆனால் அதை எல்லாம் சாத்தியமாக்கி காட்டினான். வழக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தையும் முறித்து சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்கி காட்டக்கூடிய ஆற்றல் அல்லாவுக்கு உண்டு இல்லையா? குழந்தை, பிறந்த குழந்தை, பச்சிளம் குழந்தை, இன்னும் தாய்ப்பாலை கூட அருந்தாத குழந்தை பேசுவது என்பது உலகத்தில் ஆச்சரியம், அதிசயம். என்னை இறைவன் பேச வைத்திருக்கிறான். அந்த இறைவன் தான் என்னை இந்த பெண்ணின் வயிற்றிலே ஆண் துணை இல்லாமல் கொண்டு வந்து வைத்தவன். அதனால் உங்களுக்கு சந்தேகம்? என்னை பேச வச்சிருக்கானல்ல, அந்த இறைவன் தான் இந்த தாயின் வயிற்றுக்குள்ளே என்னை கருவாக ஜனிக்க செய்தான், உள்ளே கொண்டு வைத்தான். அவன்தான் என்னை வெளியேவும் கொண்டு வந்திருக்கிறான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். அன்பர்களே, இப்போ பிறந்ததும் அதிசயம், பிறந்தவுடன் பேசினார் குழந்தையாக ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். பல அற்புதங்களுக்கு சொந்தக்காரர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் சொல்லுகிறது, வரசூலன் இலா பனி இஸ்ராயில் அன்னி கத் ஜித்துக்கும் பி ஆயத்தின் மிர் ரப்பிக்கும், பல அத்தாட்சிகளை உங்களிடத்திலே நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். எந்த கட்டத்திலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி நிலை வரை தன்னை இறைவன் என்று சொன்னதே கிடையாது. நான் தான் உங்களுக்கெல்லாம் கடவுள் என்று சொன்னது கிடையாது. உச்சபட்சமான அதிசயங்களை வெளிக்காட்டினார்கள். அந்த நேரத்திலும் கூட நான் இறைவனின் அடிமை என்று தான் சொன்னார்கள். உச்சபட்சமான அதிசயம் என்று, ஆச்சரியம் என்று எதை சொல்லுகிறேன் என்றால், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து போனவர்களை உயிர்ப்பித்தார்கள். இறந்து போனவங்களை மறுபடியும் உயிர் கொடுக்கிறது சாதாரண விஷயமா? இறந்து போனவங்களை மறுபடியும் எழச் செய்வது சாதாரண விஷயமா? அதுவும் நேத்தோ முந்தானத்தோ இறந்தவங்க கிடையாது, 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. அவர்களை எழுப்பி நிப்பாட்டினார்கள். 4 பேருக்கு உயிர் கொடுத்தாங்களாமா. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருக்கமான நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இறந்து போயிருந்தார். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மன்னரைக்கு பக்கத்தில் போய் நின்று கும்பி இதினில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு எழு என்று சொன்னார். மன்னரை பிளந்து அந்த நண்பர் எழுந்து வந்தார். அப்போ நினைச்சாங்க, இவங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனவர் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னு தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஒருவர் இருந்தார் உலகத்திலே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்து வந்த நபி இத்ரீஸ், அவர்களுக்கு அடுத்து வந்த நபி ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். கிட்டத்தட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடையிலே 1000 ஆண்டுகள், பல்லாயிரம் ஆண்டுகள் இடைவெளி உண்டு. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்த பிள்ளை சாம் இப்னு நூஹ், அவருக்கு பெயர் சாம். அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் போய் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நின்று கும் பி இதினில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு எழு என்று சொன்னார். சாம் இப்னு நூஹ் எழுந்தார். எல்லாரும் பார்த்தார்கள். அன்பர்களே, இறந்தவரை உயிர்ப்பித்து கொடுத்த அந்த நேரத்தில் கூட ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை வஉஹியில் மௌதா பி இதினில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டுதான் இறந்தவர்களையும் நான் உயிர்ப்பிக்கிறேன். அந்த நேரத்தில் தன்னை இறைவன் என்று சொல்லல. எந்த இடத்திலும் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை இறைவன் என்று முன்னிலைப்படுத்திக் கொண்டதே இல்லை. உணவு தட்டு கேட்டார்கள் அந்த மக்கள், எங்களுக்கு ஒரு பெரிய தட்டு வேணும், வானத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து அப்படி இறங்கணும், அந்த தட்டில் விதவிதமான உணவுகள்லாம் இருக்கணும், விதவிதமான இறைச்சிகள் இருக்கணும், அதில் பொரிச்ச இறைச்சி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பல கண்டிஷன் போட்டு கேட்டாங்க. அல்லாஹ்விடத்திலே ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. உணவு தட்டு இறங்கியது சூரத்துல் மாயிதா என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது குர்ஆனிலே. சூரா ஃபாத்திஹா, பக்ரா, ஆலு இம்ரான், நிசா, மாயிதா வரிசை தொடரிலே 5ஆவதாக வரக்கூடிய அத்தியாயம். மாயிதா என்றாலே உணவு தட்டுன்னு அர்த்தம். இந்த மாயிதா உணவு தட்டை யார் கொண்டு வந்தது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அந்த மக்கள் கேட்டார்கள், அதிசயத்தை காட்டுங்கன்னு கேட்டாங்க.
நீங்க இறை தூதர் என்பதற்கு அதிசயத்தை காட்டுங்க, உங்களுடைய அத்தாட்சியை காட்டுங்க என்று கேட்கும் பொழுது உணவு தட்டு ஆகாரத்தட்டு இறங்கியது சொர்க்கத்திலிருந்து. இந்த விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அப்போ இந்த மாதிரி பல அத்தாட்சிகளை அதிசயங்களை காட்டிய நேரத்திலும் கூட கடைசி வரை தன்னை இறைவன் என்று எந்த இடத்திலும் அவர்கள் சொல்லிக் கொண்டதே கிடையாது. ஆனால் பிற்காலத்தில் வந்தவர்கள் இறைவன் இவர்தான், இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர் வழியாகத்தான் நாங்கள் இறைவனை அடைகிறோம் என்ற ஒரு தவறான நிலைக்கு அவர்கள் திருப்பப்பட்டு விட்டார்கள். கடைசி வரை துறவரத்தோடு வாழ்ந்தவர்கள், உலகத்தோடு ஒட்டாமல் வாழ்ந்தார்கள். ஈசா அலி இஸ்லாம், ஈசா அலி இஸ்லாமுக்கு இருந்த மிகச்சிறந்த பண்புகளில் ஒன்று உலகத்தோடு ஒட்டாமல் வாழ்ந்தார்கள். உலகம் தேவைதான், உலகத்தில் சம்பாத்தியம் தேவைதான், வேலை வாய்ப்புகள் தேவைதான், பணம் சம்பாதித்தல் தேவைதான், வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாம் தேவைதான். ஆனால் உடலும் உள்ளமும் அதிலே லயித்து போய் அதிலேயே நாம் இணைந்து இரண்டரை கலந்து விடுவதுதான் ஆபத்தை ஏற்படுத்திவிடும். அது இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் இருக்குது, ஆனால் என்னுடைய மனம் இறைவனை நோக்கி நிற்கிறது. அதை காரணம் காட்டி நான் என்னுடைய கடமையான விஷயங்களிலே குறை செய்வது கிடையாது. இந்த காசு பணத்தை, பொருளாதாரத்தை, இன்ன பிற விஷயங்களை, வசதிகளை, வாய்ப்புகளை வைத்து நான் இறைவனுக்கோ இறை தூதருக்கோ செய்யக்கூடிய கடமைகளிலே குறை செய்பவன் கிடையாது என்ற நிலைப்பாட்டில் இருந்தால் நிஅமல் மாலு ஸாலிஹு லிர்ரஜுலிஸ் ஸாலிஹி, நல்ல மனிதருக்கு பொருளாதாரம் நன்மையை தரும் என்றார்கள் பெருமானார். அப்படி நன்மையை கொடுக்கும். இல்லை வேற வேற திசைகளில் அந்த காசு பணமும் பொருளாதாரமும் வசதியும் வாய்ப்பும் என்னை திருப்புகிறது, இறைவனை மறக்கடிக்க செய்கிறது, இறை சிந்தனையிலிருந்து என்னை மாற்றுகிறது, பாவத்தின் பக்கம் என்னை கொண்டு போய் தள்ளுகிறது, இறைவனை மறக்கடிக்க செய்கிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே நமக்கு வழங்கிய காசு பணமே நமக்கு எதிராக திரும்பிவிடும். நமக்கு கிடைத்த வசதி வாய்ப்புகளே நமக்கு எதிராக வந்து நிற்கும். நமக்கு கிடைத்த சொகுசு வாழ்க்கை நமக்கு எதிராக வந்து நிற்கும். இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி, அல்லாஹ் ஈசா நபிக்கு கொட்டி கொடுத்தான், ஆனால் அதிலே ஒட்டாமல் வாழ்ந்தார்கள். உலகத்தில் அப்படி ஒரு வாழ்க்கையை, துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலை இஸ்லாம். ஈசா அலை இஸ்லாமை பற்றி மிக முக்கியமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், ஹஜ்ரத் ஈசா அலை இஸ்லாமை பற்றி அன்றைக்கு இருந்த எத்தியோப்பியாவினுடைய ஆளுநராக, ஆட்சியாளராக இருந்தவர் நஜ்ஜாஷி மன்னர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு சில சஹாபாக்கள் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹுடைய தலைமையில் எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் போகிறாங்க. மக்காவில் அங்கே இருக்க முடியல, நெருக்கடி கொடுக்குறாங்கன்றதை கேள்விப்பட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹுடைய தலைமையில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் போனாங்க. இது போனதை பொறுத்துக்க முடியாமல் மக்காவில் குஃபார்கள், எதிரிகள் எப்படியாவது அங்கே போனவங்களை திருப்பி கொண்டு வந்து மறுபடியும் நைய புடைக்கணும் அப்படின்னு நினச்சி 2 பேரை அனுப்பி வச்சாங்க எத்தியோப்பியாவுக்கு தங்களுடைய தூதுவராக. அதில் ஒருத்தர் பேர் அமிருல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருத்தர் பேர் அப்துல்லா இப்னு அபி ரபியா. இந்த 2 பேரும் போய் நிறைய பரிசுகள்லாம் வாங்கி, கிஃப்ட்டுகள்லாம் வாங்கி அந்த மன்னருக்கு நெருக்கமான மந்திரி இடத்திலே கொடுத்து, எங்கள் ஆட்கள்லாம் அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க, எப்படியாவது பேசி கொண்டு அவங்கள எல்லாத்தையும் எங்கள் கையில் ஒப்படைச்சிருங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம், பெரிய படுகாலி பையங்க அவங்க எல்லாமே, உங்கள் ஊரை நாசப்படுத்திடுவாங்க, அப்படி இப்படி என்று 1க்கு 4ஆக 5ஆக சேர்த்து வைத்து சொல்லி அவர்களை கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டார்கள். இந்த மந்திரி போய் அரசரை சந்தித்து இந்த மாதிரி சொன்னார். அரசர் நியாயமான ஆள். அவர் சொன்னார், அவங்கள கூப்பிட்டு நான் பேசணும், பேசாமல் அனுப்ப முடியாது, சும்மா நான் அனுப்பிட முடியாது, நான் கூப்பிட்டு பேசணும்னாரு. அழைக்கப்பட்டார் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற முதல் ஹுத்பா, முதல் பேருரை, ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு பேசிய பேச்சு இன்னைக்கு வரை அது ஒரு ஹைலைட்டான பேச்சு. ஒரு மாற்று மதத்தை அல்லது மாற்று கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு முன்னால் நின்று எப்படி உரையாற்ற வேண்டும் என்கின்ற முறையை, எவ்வளவு துணிச்சலோடு நாம் உண்மையை உறக்கச் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை நமக்கு கற்றுத்தந்தது ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹுடைய உரை. எழுந்து பேசினாங்க. முஸ்னத் அஹமதுல இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அபூபக்கர் இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. எழுந்து சொன்னார்கள், யா ஐயுகல் மலிக், அரசரே, நாங்கள் எல்லாம் இணை வைப்பின் காலத்திலே வாழ்ந்து வந்தோம். இணை வைக்கக்கூடிய பழக்கம் எங்கள்கிட்ட நிறைய இருந்துச்சு. சிலைகளை வணங்கினோம், செத்துப்போன உயிர்களை சாப்பிட்டு கொண்டிருந்தோம், பிராணிகளை. எங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட தொந்தரவு கொடுத்தோம். பக்கத்தில் இருப்பவர்களை நிம்மதியாக வாழ விடுவதே கிடையாது. எப்பொழுதும் குடைச்சல் கொடுத்து கொண்டே இருப்போம். ஒனஸ்தஹில்லுல் மஹாரிம வத்தம, எங்களிடத்திலே தடுக்கப்பட்ட ஹராமான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஹலாலாக்கணும். இரத்தங்களை சர்வசாதாரணமாக ஓட்டி வந்தோம்னா என்ன அர்த்தம்?
எடுத்ததுக்கெல்லாம் அடி தடி வெட்டு குத்து. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. வன்மம், வெறுப்பு, கோபம், எங்கே திரும்பினாலும் சண்டை சச்சரவு. இப்படி வாழ்ந்த காலத்தில்தான் எங்களிடத்திலே ஒருவர் வந்தார். அவர் எங்களிலே ஒருவர், எங்கள் ஊரில் நாங்கள் பார்த்தவர். வந்து சொன்னார், நான் இறைவனின் தூதர், நான் இறைவனின் தூதர், ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அதன் பக்கம் வாருங்கள் என்று எங்களை அழைத்தார். எங்களுக்கு தெரியும் அவர் நல்லவர், நாணயமானவர், உண்மையானவர், நம்பிக்கையாளர் என்று எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவரை நாங்கள் கடந்த பல வருடங்களாக பார்த்து வர்றோம். அவர்கிட்ட ஒரு சின்ன தப்பு கூட நடந்ததில்லை. எனவே அவர் எங்களை கூப்பிட்டார். நாங்கள் ஏக இறைவனை வணங்க சென்றோம். சொந்தங்களை எல்லாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடத்திலே அனுசரையோடு, அன்போடு, உறவோடு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நாங்கள் அவருக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம். எனவே தான் அவருக்கு பின்னாடி நாங்கள் போயிட்டோன்றது பொறாமை ஏற்பட்டு, இந்த வந்திருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் எங்கள் மேலே நல்லது நினச்சி வரல, எங்கள் மேலே ஏற்பட்ட பொறாமையில் வந்திருக்காங்க, பொங்கி வந்திருக்கிறாங்க. இவங்களோட எங்களை நீங்கள் அனுப்புனீங்கன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? இது நாள் வரை நாங்கள் என்னென்ன பிரச்சனைலாம் சந்தித்தோமோ அதை விட பல பிரச்சனைகளை எங்களை சந்திக்க வைப்பாங்க. இப்படி சொன்னார். எடுத்து வச்ச உடனே அந்த நஜ்ஜாஷி மன்னர் கேட்டார், உங்களுக்கு இறை தூதர்னு ஒருத்தர் சொல்கிறீங்கல்ல, அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா, கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டார். உடனே தான் ஹதரத்து ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மரியம் அத்தியாயத்தினுடைய முதல் சில வசனங்களை ஓதினார். ஓதின உடனே நஜ்ஜாஷி மன்னர் அப்படி கண்ணிலிருந்து தண்ணீர் விட்டு அழுதார். ஜக்கரியா அலி இஸ்லாமை பற்றி, மரியம் அலி இஸ்லாமை பற்றி, யஹ்யா நபியை பற்றி அல்லாஹ் அதில் அப்படியே துவங்குகிறான். ஈசா அலி இஸ்லாமுடைய குடும்பத்தை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். இந்த வசனங்களை எல்லாம் கேட்ட உடனே அப்படியே கண் கலங்கி தாடி நினைந்தது. வரலாறு வருகிறது, மொழிபெயர்ப்புக்கு நியமிக்கப்பட்டவர், அந்த மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியவங்களும் அழுதாங்க, மன்னரும் அழுதார். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சு சொன்னாராமா, இவங்களை உங்களோட அனுப்ப முடியாது, நீங்கள் கிளம்புங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் வெளியே வரும்போது சொன்னாங்களா, நாளைக்கு நம்ம வருவோம், வந்து மறுபடியும் மன்னர்கிட்ட பேசுவோம். சரி இவங்க ஈசாவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேளுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஈசாவை பின்பற்றக்கூடிய மக்கள், ஈசாவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள், ஈசா அலி இஸ்லாமுக்கு வழங்கப்பட்ட அந்த தூதுத்துவத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பகுதியில். ஈசாவை பற்றி இவங்களுடைய கொள்கை என்ன, இவங்களுடைய அபிப்பிராயம் என்னன்றதை கேட்கலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. மறுநாளும் வந்தாங்க. வந்து மன்னரை மறுபடியும் சந்தித்து, நாங்கள் வந்திருக்கோம் மறுபடியும், நீங்கள் நேற்று சொன்னதெல்லாம் சரிதான், அந்த ஆட்களை கூப்பிட்டு ஜீசஸை பற்றி இவங்களுடைய கருத்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே மன்னர் கேட்டார். கேட்டவுடன், மா தகூலூன ஃபீ ஈஸா பின் மரியம், ஈஸா பின் மரியமின் மகன் ஈசாவை பற்றி உங்களுக்கு உள்ள அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். உடனே ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு சொன்னாங்க, எங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலுஹு வ ரூஹுஹு வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம். ஈசா அவர் அல்லாஹ்வின் அடிமை, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறை தூதர், அல்லாஹ்வுடைய ரூஹ், அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று அல்லாஹ் சொல்லு. இங்கே ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஜிப்ரீல் மூலமாகத்தான் மரியம் அலி இஸ்லாமுடைய வயிற்றுக்குள்ளே கருவாக ஜனித்தார்கள் ஹஸரத் ஈசா அலி இஸ்லாம். ஜிப்ரீல் மூலமாக ஊதினார் என்றால் அல்லாஹ் தான் ஊதினார், அல்லாஹ்வுடைய ரூஹ். எனவே தான் ரூஹுல்லாஹ் என்று ஹஸரத் ஈசா அலி இஸ்லாமுக்கு சொல்லப்படும். அதே மாதிரி கலிமத்து, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றால் இந்த ரூஹ் ஊதப்பட்டவுடன் அல்லாஹ் சொன்னான், குன் என்று சொன்னான், ஆகுக என்றான். உள்ளே போன அந்த காத்து உயிராக மாறியது. மரியம் அலி இஸ்லாமுடைய வயிற்றுக்குள்ளே கருவுக்குள்ளே போன அந்த காற்று உயிராக மாறியது. அல்லாஹ்வின் வார்த்தையை கேட்டு அது உயிராக மாறியது. எனவே கலிமத்து, அல்லாஹ்வுடைய வார்த்தை அது என்று சொல்லி முடித்தார். சொல்லி முடிச்சோன்னு மறுபடியும் நஜ்ஜாஷி மன்னர் சொன்னார், சத்தியத்தை சொன்னீங்க, உண்மையை சொன்னீங்க. இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா விஷயங்களும் எங்களுக்கு உள்ளபடியே இப்படித்தான் சொல்லுகிறது. இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயமும் ஈசா கொண்டு வந்த விஷயமும் ஒன்றுதான். எனவே நீங்கள் சுதந்திரமாக எங்களுடைய பூமியில் வாழலாம், உங்களுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது என்று நஜ்ஜாஷி மன்னர் சொல்லி அனுப்பினார் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். ஆக திருக்குரான் முழுவதும் நீங்கள் தேடி பார்த்தால் மரியம் அலி இஸ்லாம் அன்னவர்களை பற்றியும் ஈசாவை பற்றியும் தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு மார்க்கம் எடுத்து வைக்கிறது. குறிப்பாக ஈசா அலி இஸ்லாம் சிலுவையில் அறையப்படவில்லை. பின்ன யார் அறையப்பட்டா? அவருடைய தோற்றம் இன்னொருவருக்கு வழங்கப்பட்டது. அல்லாஹு தாலா ஈசா நபியை உயர்த்தி கொண்டான். பர் ரஃபஅஹுல்லாஹு இலை, அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான்.
அவருடைய தோற்றம் இன்னொருவருக்கு வழங்கப்பட்டது. அவரை கொண்டுதான் இழுத்துச் சென்று யூதர்களுடைய சதிவலை பின்னலிலே அங்கே இருந்த இறை மறுப்பாளரான ஒரு அரசன் ஈசா அலி இஸ்லாமுடைய தோற்றத்தில் இருந்த ஒரு மனிதரை தான் சிலுவையில் அடைத்து அறைந்து வைத்தார்கள். சரி, அடுத்து போனாங்கன்னா எங்க போனாங்க ஈசா நபி? திரும்ப வருவார்களா? ஆமாம், வருவார்கள். கியாமத்தின் நெருக்கத்திலே வருவார்கள். வந்து ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாம் இங்கே திருமணம் முடிப்பார்கள். சில பல ஆண்டுகள் வாழ்வார்கள். குழந்தைகள் பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு பிறகு, அவர்கள் வந்ததற்கு பிறகு அவர்களுக்கும் மரணம் என்று ஒன்று வரும். அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரமும் அல்லாஹ் விதியாக்கி வைக்கப்பட்ட அந்த விஷயம் வரும். அவர்களும் இயற்கையாக மரணிப்பார்கள். ஈசா அலி இஸ்லாம் வருவார்கள் என்றும் எங்கே வந்து இறங்குவார்கள் என்றும் டமாஸ்கஸினுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலின் வெள்ளை குப்பா மினராவிலே வந்து ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாம் இறங்குவார்கள். அவர்களின் அடையாளங்கள் இன்ன தோற்றங்கள் இருக்கும், இன்னென்ன மாதிரியான அடையாளங்கள் வெளிப்படும் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆக இஸ்லாமிய பார்வையில் ஈசா நபி என்பவர்கள் இறைவனின் தூதர். இதை முதலில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாரும் ஜீசஸ்ன்னு சொல்றாங்களே, அவங்க கடவுளா ஏற்றிருக்காங்களே, அவங்க ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய சமுதாயம் அவங்கள வந்து வணங்கி வருதே, இதை நாம் சாதாரணமாக கடந்து போய்விடாமல் நமக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் ஒருவராக இருக்கிற ஈசா நபியை நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாளை ஒரு கிறித்துவ நண்பரோடு நாம் பேசிக்கொண்டிருந்தால் இதை குறித்தெல்லாம் நாம் விவாதிக்கலாம். ஈசா அலி இஸ்லாம் யார், அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்கள பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது, நபி என்ன சொல்றாங்க என்பதை நாம் புரிய வைக்கலாம். புரியாமல் இருப்பவர்களுக்கு தெளிவு கொடுப்பதற்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உதவும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நபிமார்களின் சரிதையின் வழியாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நாம் உள்வாங்குவதோடு தெரிந்த விஷயங்களை பிறரோடு பகிர்வதற்கான நல்ல வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கட்டுமாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.